இருட்டி விட்டது, முகம் தெரிதான் தெரியல. ஆனாலும் திருந்தாத உதயநிதி ஸ்டாலின் திரும்பவும் கைதாக வாய்ப்பு. சமூக வலைத்தளத்தில் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன விஷயம் என்று பார்க்கும்போது, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சையிலிருந்து திரும்பினார், தந்தையை சந்தித்தார், வாழ்த்து பெற்றார். வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போடுறாரு. அந்த பதிவில் தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்கிறாரு. அப்படியே அந்த பதிவில் ஒரு இடத்துல வந்து பொய் வழக்குகளை பதிந்து சென்னையிலிருந்து தஞ்சைக்கு அலைக்கழிப்பதாக நினைத்து யாரையோ திருப்திப்படுத்த முயன்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனடியாக டிவிகே காரங்க பொறுத்த வரைக்கும் யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த அரசாங்கம் கைது பண்ண போகுது, இந்த அரசாங்கத்துக்கு யாரை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது, ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்போ பார்த்தாலும் பொடி வச்சே பேசுகிறாரு, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் ஆபாசமாக பேசினாரா இல்லையா, அவர் ஏன் ஒத்துக்கவே மாட்டுறாரு, அவர் ஆபாசமாக பேசினார் என்ற காரணத்தினால தானே வழக்கு தொடுத்தார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் தானே காவல்துறையானது கைது பண்ணிச்சு. அதனால தானே அவரை அழைச்சிக்கிட்டு சென்று விசாரித்தார்கள். உண்மை நிலையானது ஊருக்கே தெரியும். எப்போ பார்த்தாலும் சரி இப்படி பொடி வச்சு பேசுனால தான் அவர் எப்போதும் வம்புல மாட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கூட அவரால் நேர்மையாக வெளிப்படையாக சிந்திக்க முடியுதா பாரு, நாம் தான் தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் நம்மளை கைது பண்ணிடுறாங்கன்னு அவரால் புரிஞ்சு கொள்ள முடியுதா பாரு. யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த கைது அரங்கேறி இருக்கும் அப்படின்னா மறைமுகமாக திரிஷாவை தானே இவர் சொல்கிறாரு அப்படின்னு வந்து டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பதிவில் வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுடைய துயரை துடைப்பதற்கு வக்கற்ற இந்த சோபா மாடல் அரசு என்னை கைது செய்து திசை திருப்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இது சரியாக தான் சொல்லிக்கிறார். இரண்டாவது, ஆர்ப்பாட்டத்தில் நான் வந்து எதுவோ வந்து தகாத வார்த்தை சொல்லிவிட்டதாகவும் அபியூஸ் வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் மீது பொய் பரப்புரை செய்தார்கள். அதுக்கப்புறம் தான் இதை சொல்கிறார். என்னை கைது பண்ணி சென்னையிலிருந்து தஞ்சைக்கு அழைத்து சென்றார்கள், இது யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக முயன்றிருக்கின்றார்கள் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்னை கைது பண்ணுகின்ற போது காவல்துறை இடத்துல சொன்னேன், இந்த கைது காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஏன்னா காவல்துறை கண்டு எனக்கு பயம் இல்லை, முதலமைச்சருக்கு வேண்டுமானால் பயமாக இருக்கலாம். கரூரில் 41 பேர் உயிரிழந்து விட்டார்கள். ஆனால் நம்ம முதலமைச்சர் திரும்பி பார்க்காம ஓட்ட எடுத்தார். அது மட்டும் கிடையாது, ஒரு மாதம் கழித்து 41 பேர் உயிரிழந்தாங்களே, அதை பற்றி கவலை கிடையாது. நேராக மலேசியாவில் போய் குத்தாட்டம் போட்டவர் தான் இவர். கைதுக்கெலாம் நான் பயப்படுற ஆள் இல்லைப்பா, ஆனால் முதலமைச்சர் வேண்டுமானால் கைதுக்காக பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம முதலமைச்சர் மீது நிறைய விமர்சனங்களை வச்சிருக்கிறார். விவசாயிகளுக்காக ஒரு முறை கைது இல்லை, 100 முறை கூட நான் கைதாவேன். அது மட்டும் இல்லை, என்னை 300 கிலோமீட்டர் கூட்டும் போய் விவசாயிகளுக்காக விசாரிக்கிறீங்களா, 3000 கிலோமீட்டர் கூட கூட்டும் போங்க, ஆனால் விவசாயிகளுக்காக மகிழ்ச்சியாக வருவேன் அப்படின்னு பதிவிட்டு இருக்கின்றார். நீங்கள் சொல்லுங்க, யாரையோ திருப்திப்படுத்த முயன்று இருக்கின்றார்கள் என்று நம்ம அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைக்கிறாரு. அந்த யாரோ என்ற வார்த்தை திரிஷாவா இல்லை பிஜேபியா? ஏன் பிஜேபி உள்ளே கொண்டு வர அப்படின்னு சொல்லும்போது, உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை யார் ஆதரிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைகோ ஒருத்தர், ரெண்டாவது பிஜேபி இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆதரிச்சார்கள். ஒருவேளை அவங்களை திருப்திப்படுத்தா இருக்குமோ?